அனைவருக்கும் வணக்கம். ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போகிறப்ப இந்த கருப்பு உடை அணிந்து நம்ம போகுது வழக்கம். அல்லது செய்தியை யூடியூப்பில் நான் சொல்கிறப்பெல்லாம் யாராவது முக்கிய பிரமுகர்கள்லாம் இருந்தப்ப நான் கருப்பு டிஷர்ட் போட்டு தான் பேசுவேன். ஆனால் இன்றைக்கி ஏன் கருப்பு டிஷர்ட் போட்டு பேசுகிறேன்னு சொன்னால், இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, குறிப்பாக குழந்தைகள் சிறுமிகளுக்கு ஏற்படுகின்ற அந்த பாலியல் வன்கொடுமை ரொம்ப மோசமான ஒரு கொடுமையான செயலாக இருப்பதனால அதையும் நான் ஒரு துக்க நிகழ்ச்சியாக தாங்க பார்க்குறேன். அதனால தான் இன்றைக்கி நான் கருப்பு டிஷர்ட் போட்டு பேசுகிறேன். 2 நிகழ்ச்சி பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் 9ஆம் வகுப்பு மாணவி சக மாணவர்களால் பாலியல் வன்கொடுமை செய்தியை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் நேற்றே அந்த செய்தி விட்டது. கும்மிடிப்பூண்டி அருகே சாலையில் போய் கொண்டிருந்த அந்த 10 வயது சிறுமியை வாயை பொத்தி அந்த ஒரு பகுதிக்கு இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த அந்த கயவனை கைது செய்ய வேண்டி போராட்டம் நடத்துவோம். 2 நாளுக்குள்ளே நீங்கள் கைது செய்யலைன்னா அந்த கயவனை நாங்கள் சாலை மறியல் போராட்டம் செய்வோம்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் செய்தியில் சொல்லியிருக்காங்க. நம்முடைய காவல்துறைக்கு சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. அவர்கள் மீது நமக்கு நம்பிக்கை உண்டு. 5 தனிப்படை அமைத்து அவனை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவரை சிறை செய்து கண்டிப்பாக சரியான தண்டனை வாங்கி கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் பொதுமக்களுடைய கருத்து என்னென்னா, சீக்கிரமாக நீங்கள் அவனை பிடிக்கணும், தப்பிக்க விட்டுவிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால தான் அந்த செய்தி வந்தது. இதுதான் கலியுகம்னு சொல்லுவாங்களோ. அந்த காலத்தில் கலியுகம்லாம் பிறந்துட்டு களி முத்தி போச்சு, இப்படிலாம் நடக்கும்னு பெரியவர்கள் சொல்லுதை நம்ம பார்க்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட இந்த சிறுமிகளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, குழந்தைகளை கூட விட்டு வைக்க மாட்டானுங்களே. இதெல்லாம் பார்க்குறப்ப சட்டம், கடுமையான சட்டங்கள் இருந்தும் கூட இன்னும் புதிய வடிவில் சட்டங்கள் வரணும், புதிய தண்டனைகளாக கொடுக்கணுங்கிறதுல என்னுடைய கருத்தாக இருக்குது. நான் சில பேர்ட்டு பேசுகிறப்ப சாதாரண தண்டனைகளை விட இன்னும் மிக கடுமையான தண்டனைகளாக இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அதையும் நம்ம கருத்தில் கொண்டு இதை போன்ற கயவர்களை சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.